கடை இப்போ மெதுவா சமநிலையடைய ஆரம்பிச்சிருந்தது. ஒரு நாள் அவன் மொத்த கடையில சரக்கு வாங்கி ஒரு பில் அடிச்சான். சரக்கு வந்தது, கடை ரேக்ல ஏறிச்சு. ஆனா அந்த நிமிஷம் பில்லுக்கான தொகை கையில இல்ல. 2 நாள் டைம் கொடுங்கண்ணான்னு சொல்லி சரக்க வாங்கி வைத்துக்கிட்டான். நாள்கள் ஓடிச்சு, பில் கொடுக்க சிறிது தாமதம். அப்போதான் ஹோல்சேல் கடையிலிருந்து ஒரு கால் வந்தது. இப்படி பெண்டிங் வச்சா இனி ஜாமான் கொடுக்க முடியாதுன்னு. அந்த வார்த்தைகள் கடை உள்ள அமைதிய ஒரு சின்ன சத்தமா கிழிச்சுது. அந்த நேரம் அருகில் இருந்த ஒரு வாடிக்கையாளர் அதை கேட்டு நின்றார். சற்று தயக்கம், பிறகு மெதுவா திரும்பி போக பார்த்தார். அதை கவனிச்ச அந்த இளைஞன் சிரிச்சுக்கிட்டு சொன்னான், அண்ணா வாங்க, என்ன வேணும்? அந்த மனிதன் கண்களை கீழே போட்டுக்கிட்டு மெதுவா சொன்னார், இந்த மாதம் சம்பளம் இன்னும் வரல. கடனுக்கு சில பொருள் வாங்கிட்டு வர வீட்டுல சொல்லி அனுப்பினாங்க. ஆனா நீங்களே சிரமத்தில் இருக்கிறது பார்த்ததும் மனசு வரல. அவன் ஒரு நொடி எதுவும் பேசல. பிறகு மெதுவா சிரிச்சான். அண்ணா, மளிகைக்கடை வாழ்க்கைனா இதெல்லாம் ஒரு அனுபவம்தான். நம்ம கஷ்டத்துக்காக மற்றவர் தேவையை நிறுத்தக்கூடாது. எடுத்துக்கோங்க, சம்பளம் வந்ததும் வந்து கொடுத்தா போதும். அந்த மனிதன் அவனை ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்தார். பணம் இல்லாத கடைக்காரன், ஆனா மனசு நிறைந்த மனிதன். அந்த நாள் அவன் காசு சம்பாதிக்கல, ஆனா அவன் கடை ஒரு விஷயத்தை சம்பாதிச்சது, மக்களின் மதிப்பு. அதுதான் எந்த லாபத்தையும் விட நீண்ட நாள் நிற்கும். To be continue.